யாழில் கயஸ் வாகனத்தில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, சிறுவன் உயிரிழப்பு, 2 கைது. அனூர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மின்சார தொழிற்சங்கங்கள். கிபுலோயா திட்டத்தை மீளாய்வு செய்யுங்கள், சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு. கொழும்பில் களமிறங்க 2000 தேரர்கள் தீர்மானம், பெரும் சிக்கலில் அனூர் அரசாங்கம். புதிய அரசியலமைப்பு வெறும் கனவு, அரசை சாடும் விஜயதாச ராஜபக்ச. முல்லைத்தீவு வெலியோயாவில் கிபுலோயா அபிவிருத்தி திட்டம் குறித்து சிறப்பு கலந்துரையாடல். ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் வெளியான சர்ச்சைக்குரிய புதிய தகவல். அனூர் அரசின் திரைமறைவு திட்டத்தை அம்பலப்படுத்தும் சுமந்திரன். ஜெனீவா கூட்டத்தொடரில் பங்கேற்கவுள்ள விஜித ஹேர தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு. அரசாங்கத்திடம் அச்சுரா எம்பி முன்வைத்துள்ள கோரிக்கை. தொடர்புடைய விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தமது கட்டளை மீறி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற 17 வயதுடைய சிறுவனை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை வீதியில் அல்லைப்பிட்டி சந்தையில் உள்ள போலீஸ் காவலரனில் கடமையில் இருந்த போலீசார் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை அவ்வீதியூடாக சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்றினை வழிமறித்தனர். குறித்த வாகனம் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த போது வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதனை அடுத்து வாகனம் நிறுத்தப்பட்ட போது வாகனத்தில் உள்ள சிறுவன் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் காணப்பட்டான். அவனை உடனடியாக மீட்டு போலீசார் யாழ் பொதுனா வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்த போதிலும் அவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். அதேவேளை வாகனத்தினுள் இருந்த மேலும் 2 போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அவர்களில் ஒருவர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் மற்ற ஒருவர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அதிகாலை வேளை ஊர்காவல்துறை நோக்கி பயணித்தார்கள் என்பது தொடர்பில் அவர்களில் குற்ற பின்னணிகள் உள்ளனவா என்பது தொடர்பிலும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கூட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவர்கிட்ட கையில காசு இல்ல. காசு இருந்த பேர் 2 போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பேன். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூட்டிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடுகளிலே பிள்ளைகள் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை பிள்ளைய அப்பம் பெருசா இதண்டு இல்ல. அவர் தான் உங்களை பிள்ளைகளை பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும். போட போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சின்ன மனுஷனா 2 பேரும் எங்களோட சவாரம் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமான பெரும் பாகனம் அப்படியே தப்பு செய்யறது அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படியேதான் தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசு 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 காசா அள்ளி ரைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 17 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். நேசன் வேலையை நேசன் வேலைக்கு போவார். இருக்கிறதுக்கு போவார். என்ன வேலையை நடக்கும் அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தை அவர் தான் வச்சு பாக்குறார். ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவைக்கு ஒரு தனிமையில் அவைக்கு சரியான கடன். அவன் அம்மா என்ன சொல்றது அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களெல்லாம் அவர் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறேன். எனக்கு செத்தா கூட அவர் தான் கொண்டு வைக்கணும். பிள்ளை என்ன சுத்தி சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன.
இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என எச்சரித்துள்ளனர். மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட 24 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கையொப்பத்துடன் கூடிய கடிதம் ஒன்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான 8 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரையில் குறித்த கோரிக்கைகளுக்கு எவ்வித சாதகமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. இதன் காரணமாகவே நேற்றைய தினம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை அவர்கள் அனுப்பியுள்ளனர். ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு வழங்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கை தவிர வேறு வழியில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு முன்னர் எமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். தவறினால் மீண்டும் ஒரு அறிவித்தல் வழங்கப்பட மாட்டாது, உடனடியாக போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிவிலோயா திட்டத்தை உடனடியாக மீளாய்வு செய்து எமது மக்களுடனும் மக்கள் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடப்பட வேண்டும். இல்லையேல் இத்திட்டத்தை செயற்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ நாம் ஒருபோதும் ஆதரவளிக்கப் போவதோ விடப்போவதோ இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். கிவிலோயா திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் மணலாறு பகுதியில் உள்ள மகாபலி அதிகார சபையின் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இதனை தெரிவித்தார். கிவிலோயா திட்டம் 1983 குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டமாகும். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்ட போதும் அது கிடப்பில் போடப்பட்டது. அதாவது குறித்த பகுதியில் இதுவரை ஒரு போகம் விவசாயம் செய்யும் விவசாயிகள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் 2 போகம் விவசாயம் செய்யும் நிலை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக காணப்பட்டது. இந்த திட்டத்தில் பயனடையும் தரப்பினர் பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கிம்பிலிவெவ பகுதியில் 37 வீடுகள் நீருக்குள் மூழ்கின்றமை உள்ளிட்ட பயனடையும் தரப்பினர் தொடர்பான விடயங்களை தெரிவிக்கப்படுகிறது. ஆயினும் கிவிலோயா நீர்த்தேக்கத்தின் நீரேந்து பகுதிக்குள் அகப்பட்டு பாதிக்கப்படும் வவுனியா வடக்கு தமிழ் மக்களின் பூர்வீக நிலமான வெடிவைத்தகள் மருதோடை ஆகிய தமிழ் கிராம சேவையாளர் பிரிவுகள் தொடர்பில் எவ்வித விடயங்களும் இந்த திட்ட முன்மொழிவில் குறிப்பிடப்படவில்லை என குற்றம் சாட்டினர். 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களாக இரகசியமாக செய்யப்பட்ட இந்த திட்டம் பற்றி தற்போதுதான் மகாபலி அதிகார சபை பகிரங்கமாக முதல் கலந்துரையாடலை செய்கின்றமை பற்றியும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்துக்கு கூட திட்டத்தால் பயன்பெறும் மக்களையும் தரப்பினரையும் அழைத்துள்ளீர்களே தவிர திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களையோ தரப்பினரையோ அழைக்கவில்லை. ஏன் இந்த பாரபட்சம் என கேள்வி எழுப்பினார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் 2330 ஹெக்டேர் நிலம் நீருக்குள் மூழ்கும் என மகாபலி அதிகார சபையால் சொல்லப்பட்டாலும் அவர்கள் சொன்னதை விட அதிக அளவிலான அளவு நிலம் நீருக்குள் மூழ்கும் நிலை உள்ளது. இது பற்றி அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. நீர்த்தேக்கத்துக்காக காடுகளை அழித்தால் யானை மனித மோதல் அதிகரிக்கும் இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீர்வுகளும் பயனடையும் தரப்பினருக்கு குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர பாதிப்படையும் தரப்பினருக்கான பற்றி குறிப்பிடப்படவில்லை. நீரேந்து பகுதிகள் ஊடாக தமிழ் மக்கள் வாழும் இடங்களை நோக்கியே யானைகள் செல்லும் நிலை ஏற்படும் என்பதுடன் அவர்களே இதனால் அதிக பாதிப்புகளை எதிர்கொள்வார்கள். இந்த திட்டமானது 2011ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசினால் வவுனியா வடக்கில் வாழும் மக்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் மீளாய்வு செய்யாமல் மக்களை கலந்துரையாடாமல் நடைமுறைப்படுத்த முயல்வது இந்த அரசும் முன்னைய அரசாங்கங்கள் போல்தான் எனும் மனநிலையை எங்கள் மத்தியில் உருவாக்குகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த திட்டத்தை உடனடியாக மீளாய்வு செய்து எமது மக்களுடன் எமது மக்கள் பிரதிநிதியுடனும் கலந்துரையாட வேண்டும். இல்லையேல் இந்த திட்டத்தை செயல்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ நாம் ஒருபோதும் ஆதரிக்கப் போவதோ விடப்போவதோ இல்லை என தெரிவித்துள்ளார். காணிக்குரிய ஆட்கள் கமக்கார அமைப்பு அவைகளை ஏன் நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்ற கூட்டம் ஏன் அந்த கமக்கார அமைப்புகளை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள்? நீங்கள் தான் சொல்றீர்கள் குதிரை அந்த இடத்துக்கும் பாதிப்பு வருது. அப்ப ஏன் அவைய கூப்பிடுகிறீர்கள்? இங்க எத்தனை கமக்கார அமைப்பு இருக்குது? இன்றைக்குத்தான் இதுல இப்படி ஒரு கூட்டம் உடம்பு. இதுக்கு முதல் எவ்வளவோ நாளா மகாபலி இந்த வேலையை செய்து கொண்டு வருது. இந்த பாதிக்கப்பட போராண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின மக்களை என்றைக்காவது நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது கதைச்சினீங்களா? ஒரு சொல்லுங்க. பாராளுமன்றத்துல இந்த முறை நானும் சஞ்சலிங்கள் டாக்டரும் கண்டை கதை கேட்க உபாரிசம்பரசிங்க அமைச்சரும் இருந்தவர் கதை கேட்கதான் உடனே அந்த கோரிக்கையை நாங்க வச்சு நாங்கள் இப்படி செய்யணும் என்றதும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் சேர்ந்துதான் இப்படியான நடவடிக்கையை இங்க கூப்பிட்டார். மகாபலி என்று சொன்னார் உபாரி சமரசிங்க
மகாபலி என்று சொன்னால் தமிழ் மக்கள் நினைக்கிறது தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிற பலி என்றுதான் தமிழ் மக்கள் நினைக்கிறது. மரணத்தை ஏற்படுத்துகிற பலிதான் மகாபலி என்று நினைக்கணும் என்றால் நீங்க சொல்லுங்க, முல்லைத்தீவில அல்லது பவுனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாபலி காணி கொடுத்திருக்கோம் சுட்டி காட்டுங்க. இப்படித்தான் மக்கள் நினைக்குது. அதான் சொல்றோம், நீங்கள் இன்னைக்கு நாங்கள் கதைச்சபடியாக கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கு. அதுல கூட நான் ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆக்களை கூப்பிடல, பாதிக்கப்படுற ஆக்களை கூப்பிடவே இல்லை. 85ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தார். இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம், ஆனா இந்த அரசாங்கம் வந்த உடனே இப்படியான வேலையை செய்யறோம்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுல உள்ள குறைநிறைகளை நாங்கள் சுட்டி காட்டணும். இங்க வந்தால் உரையாற்றிய ஒவ்வொருவரும் உரையாற்றிய கமக்கார அமைப்பு தலைவர்களே என்று கமக்கார அமைப்பு உறுப்பினர்களே என்று உரையாற்றப்படுது. எங்களுடைய ஒரு நாடு இந்திய ஒரு கமக்கார அமைப்பு தலைவரோ அல்லது அங்கத்தவர்களோ இல்லையே. அப்ப புறக்கணிப்பு ஆறால வருது, உங்களால வருது. மகாபலி நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கு மாத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. என்னன்னா இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இப்ப வானிலை ஆய்வாளர் அறிக்கை கிடக்கா புறப்பட்டுதான் மகாபலி நான் கேட்கிறோம். வானிலை ஆய்வாளர் அறிக்கை உங்களால புறப்பட்டுதான். ஏன்னா மழையோட சம்பந்தப்பட்ட இடம், காடுகள் அடிக்கப்படுறதால மழை வீழ்ச்சி குறையும் என்று சுற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை காட்டு இருக்கா நான் கேட்கிறோம். சொல்லுங்க, இருக்கா என்ன காரணம்? மற்றது இன்னொன்று, அப்ப அண்மையில முல்லைத்தீவு திருவோணமலை என்று சொல்லி ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட என்று சொல்லப்படுது. நில அதிர்வு ஏற்படாத உங்களோட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல இதுக்கெல்லாம் உங்களோட ரிப்போர்ட் இருக்காது நாங்க இருக்கா? சும்மா வாரது வந்து ஒரு கொஞ்சம் காணிகளை பிடிச்சு போட்டு நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேதிய மகாபலி இங்க கொண்டு செய்யறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இல்ல நான் கேட்ட 2 அறிக்கையும் கிடக்காண்டு வேணும். குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இதுக்கு அடங்கும். திட்டத்தின் உங்களோட ரிப்போர்ட் தான் நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் 6000 விவசாய குடும்பங்கள். அது சரியென்று சொன்ன மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் இந்த 6000க்கு அடங்குது. புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்களும் இதுக்கு வருது. குடியேற்றப்பட்டு கிடக்குது 4372 குடியேற்றப்பட்டுள்ள தமிழ் மக்கள் குடியேற்றப்பட இல்லை, இங்க இருக்கிறார்கள். அப்ப குடியேற்றப்பட்டுள்ள ஏற்கனவே 84ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. 1628 குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ள கிழக்க உங்களோட ரிப்போர்ட் தானே இது. பாருங்க, நாங்க உங்களை நம்புறோம் தான் சொல்றோம். நீங்கள் பாருங்க, என்னன்னா இவ சரியான சொத்து மாத்து வேலைகளை தான் இங்க உணர்ந்து காட்டு. இவ சரியான சொத்து மாத்து மகாபலி என்றது நினைக்க பயங்கர ஆத்திரம் தான் வருது. நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் முழுகின மாதிரி தான் கதைக்கிறீங்க. ஆனா இப்ப நாங்கள் சுட்டி காட்டி என்னென்ன கதைக்காம இருக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையாத்தான் நடக்கும். இப்போதைய அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாபலியும் வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் திணைக்களமும் எல்லாம் பழைய அரசாங்கத்தோட பாரம். இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று அதை சரியா பார்த்து கொடுங்க. நீங்கள் நான் எல்லா கூட்டத்துக்கும் வருவேன். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். பேருந்து சேவை தொடர்பில் சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது என்ற போதிலும் காட்டு சட்டங்களை ஏற்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.
பொருத்தமற்ற சட்டங்களை அரசாங்கம் அமுல்படுத்தினால் நாடு முழுவதிலும் பஸ் சேவை ஸ்தம்பிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதிலும் பஸ் போக்குவரத்தினை ஸ்தம்பிக்கச் செய்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டால் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் கெமுனு விஜயரத்ன போராட்டம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். உறங்கிக் கொண்டிருக்கும் புலிகளை சீண்ட வேண்டாம் எனவும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து அரசு பேருந்துகளில் பரிசோதனை நடாத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட வேண்டிய நிலையில் தனியார் பேருந்துகளை மட்டும் இலக்கு வைப்பதை ஏற்க முடியாது என கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பௌத்தத்திற்கு வழங்கும் முன்னுரிமையை குறைப்பதாக குற்றம் சாட்டி எதிர்வரும் 20ஆம் தேதி 2000 தேரர்கள் கொழும்பை முற்றுகையிட உள்ளனர். இவ்வாறு கல்வி சீர்திருத்தம் மற்றும் விகாரைகளின் சொத்துக்கள் தொடர்பான புதிய நடைமுறைகள் பௌத்த மதத்துக்கு எதிரானவை என சித்தரிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மகாசங்கத்தினரை ஓரணியில் திரட்டும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் மத உணர்வுகளை கேடயமாக பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை விரும்பும் சக்திகள் தேரர்களை முன்னிறுத்தி அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சிதைக்க முயற்சிப்பதாக அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். தற்போதைய அரசின் காலத்தில் புதிய அரசமைப்பு உருவாகாது என்றும் அது வெறும் கனவு மட்டுமே என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசின் ஆட்சி காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாகும் என்பது வெறும் கனவு மட்டுமே ஆகும். தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து இன்னும் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை கூட எடுக்காமல் இருக்கிறது. அரசு முதலில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை தொடங்க வேண்டும். ஆனால் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. இப்படியான அரசு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் என்று எவ்வாறு நம்ப முடியும்? அதனால்தான் இது வெறும் கனவு என்று கூறுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆலயத்தின் முன்னாள் கன்சியுலர் அருண புஷ்ப சோமசுரே பெர்னாண்டோ வழங்கிய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கும் விடயங்களில் சிக்கல் காணப்படுவதாக கோட்டபயவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்த போது பொய்லர் உடைந்திருந்ததாகவும் அதை செய்வதற்கு 15,000 பவுண்ட் கேட்டதாகவும் அதை கொடுக்கவில்லை எனவும், ஆனால் ஜனாதிபதி விஜயத்துக்காக 45,000 பவுண்ட் வழங்கியதாகவும் அதை தனது மனசாட்சிக்குட்பட்டு வழங்கவில்லை என அறிக்கையில் அருண புஷ்ப சோமசுரே பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஆனால் பிரித்தானியாவில் செப்டம்பர் மாதம் அந்த நாட்டின் வெப்பநிலை மாற்றத்தின் பிரகாரம் குளிர்காலம் இல்லை. செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி பிரித்தானியாவின் வெப்பநிலை செல்சியஸ் 24°C ஆகும். அந்த காலப்பகுதியில் நாட்டில் வெளியிட்ட காலநிலை அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்சியஸ் 24°C வெப்பநிலை காணப்படும் போது ஏன் பாய்லர் தேவைப்படுகிறது? பாய்லர் தேவைப்படுவது குளிரான காலத்தில் ஆகும். பிரித்தானியாவில் குளிர் காலநிலை நவம்பர் மாதமே ஆரம்பமாகிறது. யாரோ ஒருவரின் அழுத்தத்தில் அவர் அப்படி சொன்னாரா என்ற சந்தேகம் இருக்கிறது என குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை அனுர அரசு நடத்துவதை எதிர்பார்க்கின்றோம். அதற்கான அழுத்தத்தை டெல்வின் சில்வா உள்ளிட்டவர்களுக்கு இந்தியா கொடுக்கும் என நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹரேன் பெர்னாண்டோ தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அனுர அரசு தரப்பினர் பின்வாங்கி வருகின்றமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடாத்துவதாக அனுர அரசு தெரிவித்தது. அத்துடன் வரவு செலவு திட்டத்திலும் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாகாண சபை தேர்தலை அரசு நடாத்தும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். எனினும் டிட்வா அனர்த்தத்துடன் தற்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான அரசின் முயற்சி குறைந்துள்ளதாகவே தெரிகிறது. ஆனால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட சிலர் இந்தியாவுக்கு சென்றுள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு இந்தியா டில்வின் சில்வாவுக்கு ஓரளவு அழுத்தம் கொடுக்கும் என நினைக்கின்றோம். அதனால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாட்டின் உண்மைத்தன்மை மக்களுக்கு காட்ட முடியும் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் நாங்கள் கூட்டணி அமைத்தே போட்டியிடுவோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பாலமாக இருக்கிறது. அதனால் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தற்போது நாங்கள் அனைவருடனும் கலந்துரையாடி வருகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாட எமது கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன தலைமையில் குழு ஒன்றை ரணில் விக்ரமசிங்க அமைத்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாட என்னை நியமித்திருக்கின்றனர். அதனால் நாங்கள் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி வருகிறோம். இறுதியில் சிறந்த ஒரு எதிர்க்கட்சி அமைப்பது யாராலும் தடுக்க முடியாது. அத்துடன் கூட்டணி அமைக்கும் விடயத்தில் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் முதலாவதாக இணைந்து செயற்பட முயற்சிப்பது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். மக்கள் எழுச்சிகள் உருவாகாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு பழைய சட்டத்தை விடவும்
மிக மோசமான சரத்துக்களுடன் புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1979 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது வெறும் 6 மாத காலத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடு. ஆனால் 1982 ஆண்டு அது ஒரு நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்களை தடை செய்ய கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் போர் முடிந்த பின்னரும் நீக்கப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நிபந்தனையின் காரணமாக அரசு பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வர முயல்கிறது. ஆனால் இந்த புதிய வரைவு பழைய சட்டத்தை விட பல மடங்கு கொடூரமானது. புதிய சட்ட வரைவு மிகவும் மோசமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் அதனை எதிர்த்து போராடுவார்கள். அந்த எதிர்ப்பின் விளைவாக அரசு புதிய வரைவை வாபஸ் பெற்றால் தானாகவே பழைய பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் நீடிக்கும். பழைய சட்டத்தை தந்திரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசு இவ்வளவு மோசமான புதிய வரைவை முன்மொழிந்துள்ளதோ என்ற பலமான சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமை பேரவையின் 61வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இதன்படி வெளிவிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழு இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது. மாகாண சபைகளுக்கான தேர்தல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம், பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறை போன்ற விடயங்கள் குறித்து இந்த குழு ஜெனீவாவில் விளக்கம் அளிக்க உள்ளது. இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை இந்த கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பலவை மீண்டும் சபாநாயகராக நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த நேரத்தில் சபாநாயகரை பற்றி பேசிய போது, என்னை பைத்தியம் என்று அழைத்தார்கள். நான் அங்கொடவில் வேலை செய்தேன், மருந்து கொடுத்து இப்படி சிகிச்சை அளித்திருக்கின்றேன். இப்போது யார் யாரை ஏமாற்றுகிறார்கள்? இந்த PHA நபர் இதையும் அதையும் கொண்டு வந்துள்ளார். எந்த அவமானமும் இல்லையா? தயவு செய்து அவரை இடமாற்றம் செய்யுங்கள். அந்த அசோக சகோதரை எங்களுக்கு கொடுங்கள். அவருக்கு அவரது சான்றிதழையோ அல்லது வேறு எதையும் கூட கொடுக்காதீர்கள். அவரை சபாநாயகர் நாட்காலியிலிருந்து விலக்கி வைக்கவும். அவர் மனசோர்வடைந்து தனது காரை மோதினார். வரலாற்றில் எந்த சபாநாயகரும் பாராளுமன்ற ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டில்லை. பாராளுமன்றத்தில் அதிக அறிவை கொண்டிருந்த சமிந்த குலரத்னவை வெளியேற்றினார். உங்களுக்கு ஏன் 2 வீடுகள்? உங்களுக்கு ஒரு அறை இருக்கிறது. நீங்கள் 2 வீடுகள் வாங்கினீர்கள். 2 பெட்ரோல் கொடுப்பனவுகளை வாங்கினீர்கள். உங்களுக்கு தேனிலவுக்கு சென்றீர்களா? பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா இவ்வாறு தெரிவித்ததால் சர்ச்சைகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.